பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழுது கொண்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையா? ஒன்றும் பயப்படாதுங்க. முதல்ல இந்த இடத்தை பாருங்க. நிறைய குட்டி குட்டி போட்லாம் போயிட்டே இருக்குதா? இது ஒரு பெரிய ஆறு. பர்மாவில் இருக்கிற மியான்மர் தேசத்தில் இருக்கிற யாங்கூன் என்கிற ஒரு பெரிய நதி. இந்த நதிக்கு அந்த பக்கமும் ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. அங்க தூரத்துல தெரியல, அந்த ஊருக்கு பேரு டல்லா அப்படின்றாங்க. அந்த ஊர்ல நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மெயின் சிட்டிகளை கூட தமிழ் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் மக்கள் செய்கிற ரெஸ்டாரண்ட் இந்தியா தமிழ்நாடு மாதிரி இருக்கிறது. இங்கிற பர்மிய மக்களும் தமிழ் மக்களும் ரொம்ப அன்பா சகோதரத்தோட பழகி, எந்த மொழி பிரச்சனை, அவங்களுக்குள்ள இன பிரச்சனை அப்படி இல்லாதபடி மக்கள் மகிழ்ச்சியோட தான் வாழ்றாங்க. அதை பார்க்க முடிந்தது. நாங்க நடத்தின எல்லா கூட்டத்திலும் தமிழ் மக்களும் வந்தாங்க, பர்மிய மக்களும் வந்தாங்க. தமிழ்ல பேசினா அதை பர்மிய மொழியில மொழிபெயர்த்தாங்க. தமிழ் மொழியை கேட்கறதுக்கு இங்க உள்ள மக்கள் ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்க. நான் நிறைய இந்து மக்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. நான் முதல் முறை 10 வருஷத்துக்கு முன்னால வந்தபோது நிறைய தமிழ் மக்களை பார்த்துட்டு, இந்திய மக்களை பார்த்துட்டு, இவங்க எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த மக்களோடு பேசினா அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? எங்க தாய்மொழி தமிழ்ல ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்க. அந்த மொழி பற்றனால அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல அழகா தமிழ் பேசுகிறாங்க. அது மாதிரி இந்த மக்கள் சேர்ந்து ஐக்கியமா வாழ்றாங்க. எல்லா இடத்துலயுமே அப்படிதான். மக்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. சில தீவிரவாத அமைப்புகள் சுயநலத்துக்காகத்தான் மக்களை பிரிக்கிறது. மொழியை வச்சு, மதத்தை வச்சு, ஜாதியை வச்சு அந்த பொல்லாத காரியத்தை செய்யறதுக்கு சாத்தான் சில பொல்லாத மனிதர்களை பயன்படுத்துகிறான். இதை நம்ம அடையாளம் கண்டு கொண்டா போறோம். மற்றபடி நாம் எல்லாம் சகோதரர்கள், சகோதரிகள். ஆண்டவர் உலகத்துல நம்ம ஒன்றாக சிருஷ்டித்து வாழ வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை காத்து கொள்ளணும். யாரையும் அற்பமா நினைச்சிடக்கூடாது. மற்றவர்களை நம்மள மேன்மையா கருதணுமே அல்லாதபடி நாம் மற்றவங்களை தாழ்வா நினைச்சிடக்கூடாது. இந்த மக்கள் ஈக்குவலா இருக்கிறாங்க. அதை இங்க தெளிவாய் பார்க்க முடிந்தது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறான்னு கேட்கறீங்கல்ல. ஏதோ ஒண்ணுக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. உங்க உள்ளத்தை யாரோ காயப்படுத்திட்டாங்க. சரீரத்துல வியாதி, இது தீர்க்க முடியாத வியாதின்றாங்க. சாகு வரைக்கும் மாத்திரை தான் போடணும்.